அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஏடிஜிபி ஒரு 10 சவரன் நகை காணா போனதுக்கு இவ்வளவு பத்தியும் பைபாஸ் பண்ணி டிஎஸ்பிக்கு போன் பண்ற அதிகார மையத்தினுடைய தொடர்பு இல்லைன்னா இது நடந்திருக்குமா? ஐயா சொல்லிட்டாரு, இந்த நகையை மீட்டு கொடுக்கணும்னு அந்த ஸ்பெஷல் போர்ஸ் போய் அடிச்சிருக்காங்க. பையன் இறந்து போன பிறகுதான் ஸ்டேஷனுக்கே வர்றாரு எஸ்பி. அதிகார மையத்தோடு தனக்கு இருந்த தொடர்பை தான் பயன்படுத்தி பணம் வாங்கி இருக்கிறார். இப்பவும் அதிகார மையத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை தான் பயன்படுத்தி இல்லீகலா விசாரிக்க சொல்றாங்க. ஏன் நீங்க அந்த சிசிடிவியை கைப்பற்றீங்க? சார்ஜ்ல இருக்கிற ஒரு ஏஎஸ்பி, அதாவது அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கோணி பையில எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாரு. அவசர கதியில ஞாயிற்றுக்கிழமை காலையில உடல் கூறாய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை பெருசானதற்கு பிறகுதான் முழுமையான உடல் கூறாய்வு செய்யறத கேமரால ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய மரணங்கள் நடந்தா வழக்கமா புதைக்கத்தானே செய்வாங்க, ஏன் உடலை எரிக்கிறாங்க? முதலமைச்சர் கன்சர்ன் ஆகிறாரு. இதுல டிஜிபி வர்றாரு, டிஜிபி ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாரு. ஏடிஜிபி என்ன நடந்திருக்குங்கிறத விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. துறை ரீதியான கூட்ட தலைமைச் செயலகத்துல உடனடியாக கூட்டுறாரு. ஒரு அரசு இயந்திரமே இந்த வழக்குல முடுக்கி விடப்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல அந்த நபரை இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் எதுவுமே செய்யாம இருக்கு. வளையல், அது இது எத்தனையோ நகைகளை சொல்லலாம். இந்த நகையை நீங்க போட்டிருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? அது கார்ல இருந்துச்சுங்கிற ஆதாரம் இருக்கா? நான் கேட்கிறேன், ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள இன்னும் இந்த அம்மாவை நீங்க கொண்டு வரணும்? எது தடுக்குது? 10 சவரன் என்று நகை குறித்து மட்டுமே பேசுவது என்பது இல்லாத நகையை இவர்கள் காணாமல் செய்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்ததாகத்தான் பொருள் கொள்ளும். வணக்கம். இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மடப்புறம் அஜித்குமாருடைய மரணம் அப்படிங்கிறது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்க மாதிரி பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழக்கூடிய விஷயங்கள் அந்த கொலை வழக்குல நம்மளால பார்க்க முடியுது. இப்ப வரைக்கும் அந்த 10 சவரன் நகையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணின நிக்கிதா இப்ப வரைக்கும் காவல்துறையால பிடிக்கப்படல. அவங்க தரப்புல இந்த விசாரணையும் நடத்தப்படல. ஆனா அவங்க கிட்டே இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே முன்னுக்கு பின் முரணானதா இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அது இல்லாம 2010-11 காலகட்டத்துல பல லட்சங்கள்ல மோசடி செய்ததும் எல்லாத்தையும் சேர்த்தா கோடிகள்ல அவங்க மோசடி செஞ்சது நமக்கு தெரிய வருது. அப்போ அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அப்போலேருந்தே மோசடி பண்ணவங்க இப்போ இந்த புகார் உண்மையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இப்போ நிக்கிதாவுடைய மறுபக்கம் அப்படி எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய பின்னணி என்னவா இருக்கு? இல்ல, இந்த குற்றச்சம்பவம் நடந்த உடனேயே ஊடகங்களில் செய்தியானதற்கு பிறகு உண்மையிலேயே நகை திருடு போனது என்பது எதன் அடிப்படையில் கண்டறியப்பட்டது, அது குறித்த ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா என்றுதான் பல ஊடகங்களில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதன் பிறகு வருகிற ஒவ்வொரு செய்தியுமே சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த நிகேதா என்கிற இந்த பெண்மணி தொடர் குற்றச்சம்பவங்களில் கடந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் மீது வைக்கப்படுகிற பொருளாதார குற்றச்சாட்டுகள் என்பது அவர் ஒரு ஏமாற்று பேர்வழியாகவே இருந்திருக்கிறார் என்பதைத்தான் உணர்த்துகிறது. இப்போது கூட உங்களுடைய நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு இவர் எந்த கல்லூரியில் படித்தாரோ அந்த கல்லூரியினுடைய பேராசிரியரே ஏமாற்றி இருக்கிறார்கள். ப்ரொஃபஷனலா ஏமாற்றுவதை ஒரு பணியாகவே வைத்திருந்திருக்கிறார்கள். குடும்பமாகவே செய்திருக்க அந்த நபர் இன்னைக்கு சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க, அவருடைய சகோதரர் அங்க இருந்தாரு, அவங்க வீட்டுல உறவினர்களும் இருந்தாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அப்படின்னா திட்டமிட்டு ஒரு குடும்பமாகவே சேர்ந்து இதை செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் ஒன்று வருது. அதற்கு அடுத்த கட்டமா இந்த நேற்றைக்கெல்லாம் வந்த செய்தியை நீங்க கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2011 2 மோசடி வழக்குகள் திருமங்கலம் காவல் நிலையத்துல பதிவு பண்ணதா சொல்றாங்க. ஒண்ணு ராஜாங்கம் வினோத் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்று, இன்னொன்று இந்த முருகேசன் முத்துக்குடி இருவர் தரப்புல ஒரு வழக்கு. இங்கேயும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை வாங்கி தருவதாக சொல்லித்தான் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல நான் பிரின்சிபலா இருந்தேன், என்கிட்ட பணம் வாங்கினாங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தான் இருந்ததுன்னு அவர் கண்ணீர் மல்க சொல்ற காட்சி இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப உரைய வைக்கிற காட்சியாகத்தான் இருந்தது. எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் பேசுவதற்கே தயாராக இல்லை, அவரால் பேச முடியல, நான் தழுதழுக்குது, கண்ணுல மாலை மாலையாக கண்ணீர் கொட்டுது அப்படிங்கிறதான் ஊடகங்கள்ல நாம பார்க்க முடிஞ்சுது. அப்போ இடைப்பட்ட இந்த நாட்கள், இப்ப 2011
இந்த 3 கேஸ் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு கேஸ், ஏற்கனவே 2 கேஸ் வெளியில வந்திருக்கு. அப்ப இவ்வளவு நாள் அமைதியாகவே இருந்திருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா அமைதியாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்துல பாதிக்கப்பட்டவர்கள் யாருங்கிறது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க கடைசியான்னா, முதல்ல இந்த குற்றத்திலேயே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க ஏன் வந்து ஓரல் ரிப்போர்ட் கொடுத்தீங்க? கம்ப்ளைண்ட நீங்க ஓரலா கொடுக்குறீங்க, லெட்டர் எழுதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சிஎஸ்ஆர் போட்டு இது நடக்கல. இந்த சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி வந்து என்ன சொல்றாரு, சப் இன்ஸ்பெக்டர் இல்ல அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல, எனக்கு உத்தரவு வந்ததாக சொல்றாரு. இப்ப வந்து ஒரு ஏடிஜிபி நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரு. மதுரையில வந்து அந்த ஏடிஜிபி இருந்தாரு. அவர் தான் இந்த வழக்குல முழுமையா ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. பைபாஸ் பண்ணிருக்காங்க. யாரை பைபாஸ் பண்ணிருக்காங்க? ஏடிஜிபி யாருக்கு வந்து உத்தரவு போடணும் அப்படின்னு சொன்னா ஐஜிக்கு உத்தரவு போடணும். அந்த படிநிலைகள் அப்படித்தானே, டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, ஏஎஸ்பி அப்புறம் தானே போகணும். இப்ப இதுல வந்து எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. நான் கூட முதல்ல எஸ்பி ஏன் இந்த ஸ்பெஷல் டீம் முதல்ல போட்டாரு, யாருடைய கட்டுப்பாட்டுல இந்த டீம் இயங்குதுங்கிறத 2 நாளா ஊடகங்கள்ல பேசியிருக்கேன். அப்போ விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வருது, எஸ்பியை பைபாஸ் பண்ணி ஏடிஜிபி டைரக்டா டிஎஸ்பி கிட்ட பேசுறாரு. அப்போ டிஎஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உடனே ஒரு ஸ்பெஷல் டீம், தனக்கு கீழே இருக்கிற ஸ்பெஷல் டீமை ஆப்ரேட் பண்றதுக்கு அதுல அனுப்புறாரு. இப்ப இந்த வழக்கு என்னவாக இருக்குங்கிறத ஒரு பக்கம் பேசுவோம். அதற்கு முன்பு இவங்க ஏன் இந்த கம்ப்ளைண்ட வந்து ஓரல் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாங்க? அப்போ போலீஸ் ஏன் வந்து புரோட்டோகால்ஸ் எல்லாம் சிஸ்டத்துக்கு வெளியில நடக்குது? எல்லாமே இந்த சம்பவங்கள் பூராவுமே சிஸ்டத்துக்கு உட்பட்டு கட்டமைப்புக்குள்ள நடக்கல, எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியிலேயே நடக்குது. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, ஓரல் கம்ப்ளைண்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்ல இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வீடியோவே ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து கார்ல வந்தேன், வீல் சேர் கேட்டேன் எங்க அம்மாவுக்கு, வீல் சேர் கொடுத்தாங்க, அதுக்கு அந்த பையன் 500 ரூபாய் என்கிட்ட மிரட்டி கேட்டான், சண்டை போட்டான், நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அவன் காரை பார்க் பண்ண. நான் கேட்கிறேன், கோயில் வாசல்ல என்ன வேலட் பார்க்கிங் வச்சிருக்காங்க? எந்த கோயில்ல வேலட் பார்க்கிங் இருக்கு? நீங்க கார்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் பாத்திருக்கேன். இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட போனா வாசல்ல நின்று ஒரு வேலட் பார்க்கிங்ல வாங்கிக்கிட்டு பார்க்கிங் போட்டு நம்மள்ட்ட சாவியை வந்து கொடுப்பாரு. திரும்ப நம்ம சாப்பிட்டு வந்த பிறகு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கீழே இறங்கி வந்த பிறகு கொடுப்பாங்க. அப்போ கோயில்ல வந்து வேலட் பார்க்கிங் இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, காரை இந்த பையன்கிட்ட கொடுத்தேன்னு அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுது சம்பந்தப்பட்டிருக்கிற நபர். ஆனா அந்த பையனுக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. இப்ப இதுல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு ஒண்ணு. 2வது, நீங்க காரை கொடுத்திருந்தாலுமே கூட அந்த நகையை பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஒரு விஷயம் நம்ம பேசுவோம், 10 சவரன் நகைன்றது ஏறக்குறைய 80 கிராம் இல்லையா? ஒருத்தர் கார்ல இருந்து இறங்குறாரு அப்படின்னு சொன்னா, அந்த 80 கிராம் நகையை கார்ல இருந்து எடுக்கும் போது ஒண்ணு பாக்கெட்ல வச்சுக்கணும், இல்ல செயின் மாதிரி இருந்தா கழுத்துல போட்டுக்கணும். அப்படித்தானே செஞ்சிருக்கணும் நகையை எடுத்திருந்தா. அப்போ அந்த நகையை எடுத்து வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ் பக்கத்துல இருக்குல்ல, அந்த ஹெச்ஆர்என்சி கிட்ட கேட்டு நீங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து கலெக்ட் பண்றாங்க. அதை எப்படி கலெக்ட் பண்ணாங்கிறதுலயும் இதுல சிக்கல் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எதையுமே ஆய்வுக்கு உட்படுத்தவே இல்லை. நேரடியா அந்த அறநிலையத்துறையினுடைய அதிகாரிக்கு போன் போட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, இந்த பையனை அழைச்சிட்டே போறாங்க. யாரு அழைச்சிட்டு போறா? இன்னைக்கு அந்த பையன் ஒரு பரபரப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், என்ன மிரட்டுது போலீஸ், சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த 6 பேரு இப்ப குற்றவாளிகள்னு சொல்லி கைது செய்திருக்கிறாங்கல்ல, இதுல ஒருவர் பேரை சொல்லி அந்த காவலரினுடைய தொடர்புடைய ஆட்கள் உறவினர்கள் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ டோட்டலாவே சிஸ்டத்துக்கு வெளியிலேயே எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. இது ஏடிஜிபியினுடைய ஆசீர்வாதத்தோடு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப டிஎஸ்பி என்ன பண்றாரு, இதுல வந்து ஒரு புரோட்டோகால்காக கூட எஸ்பிக்கு போன் பண்ணி சொல்ல, ஏடிஜிபியை போன் பண்ணி பேசிட்டோம். இந்த படிநிலையை நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏடிஜிபி போன் பண்ணோன்னா டிஎஸ்பி என்ன நினைச்சிருப்பாரு, ஏன்னா ஏடிஜிபி எல்லாம் டிஎஸ்பி வாழ்நாள்ல பாத்திருக்கவே மாட்டார். அவர் லைனுக்கே போன் வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். அவருக்கு போன் வந்தோன்னா கைகாலெல்லாம் உதறி இருக்கும் அந்த டிஎஸ்பிக்கு. சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி போன்ல பேசும்போது எந்திரிச்சு ஐயான்னு சல்யூட் அடிச்சிருந்திருப்பார். இதான் நடந்திருக்கும். அப்ப அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஏடிஜிபியினுடைய ஆர்டரை ஒபே பண்றாரு. அப்ப கூட நீங்க யோசிக்க வேணாமா, டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு படிநிலைகள் தெரியும், புரோட்டோகால் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஒரு எஸ்பிக்கு போனை போட்டு, சார் இந்த மாதிரி ஒரு ஏடிஜிபி போன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார், நான் இதை வந்து பாக்குறேன் சார் அப்படிங்கிற தகவலையாவது சொல்லணும்ல, சொல்லல. அவருடைய ஸ்பெஷல் போர்ஸ் 6 பேரை உடனே அனுப்பி இந்த விவகாரத்துல ஈடுபடுறாங்கன்னா, துவக்கத்தில் இருந்தே இது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாகவே மாறுது. உயிரே போயிடும். இந்த 10 சவரன் நகையை வச்சு அவன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. அவன் தன்னால முடியாத நிலைக்கு போறான். அவனை கொண்டு போய்
பின்னாடி ஒரு கொட்டகையில போட்டு அடிக்கிறாங்க, மாட்டு தொழுவத்துல போட்டு அடிக்கிறாங்க, கோயிலுக்கு பின்புறத்திலேயே வச்சு அடிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நாம 2 நாட்களாக வரக்கூடிய செய்தியில பாக்குறோம். நீதிமன்றமும் இந்த கேள்வியை கேட்குது. அப்ப தவறே செய்யல அப்படிங்கிறதுதான் அவன் தரப்புல இருந்து வெளிப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி. ஒருத்தனுக்கு உயிர் போகும்போது இல்ல எனக்கு 10 சவரன் நகை தான் முக்கியம்னு சொல்லி உயிரை விட்டுட்டு இருப்பானா 10 சவரன் நகைக்காக? சரி, அப்ப அந்த 10 சவரன் நகை எங்க போச்சு? டெக்னிக்கலா இந்த விசாரணை நடந்ததா? முதல்ல டெக்னிக்கலா எந்த விசாரணையும் நடக்கல. அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, நெடுங்காலமாக இவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு அதிகார மையத்தோடு இருந்திருக்கு. அவங்க அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இப்ப நடந்திருக்கிற விஷயத்தையும் நான் ஒப்பிட்டு பாக்குறேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம சொன்னா சில விஷயங்கள் நடக்கும்பா. யாருகிட்ட? அந்த பேராசிரியர்கிட்ட சொன்னாங்கல்ல, நம்ம சொன்னா சில விஷயங்கள் நடக்கும்பா, அதனால உனக்கு நான் வேலை வாங்கி தர்றேன், நீ இவ்வளவு பணம் கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அதிகார மையத்தோடு தனக்கு இருந்த தொடர்பை தான் பயன்படுத்தி பணம் வாங்கி இருக்கிறார். இப்பவும் அதிகார மையத்தோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை தான் பயன்படுத்தி இல்லீகலா விசாரிக்க சொல்லுங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இல்லீகலா விசாரிக்க சொல்லித்தான் ஏடிஜிபியினுடைய உத்தரவு வந்திருக்கு. டிஎஸ்பியும் உடனே என்ன பண்ணிருக்காரு, எப்படியாவது அந்த நகையை மீட்டு கொடுத்துருங்க யான்னு சொல்லிதான் இந்த 6 பேர் அனுப்பிச்சிருக்காரு. ஐயா சொல்லிட்டாரு, இந்த நகையை மீட்டு கொடுக்கணும்னு அந்த ஸ்பெஷல் போர்ஸ் போய் அடிச்சிருக்காங்க. இதுல பல்வேறு சந்தேகங்கள் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது உயர் மட்டத்துல தொடர்பு இருக்கு அப்படின்னா சென்னையில இருந்து ஒரு அதிகாரி கிட்ட இருந்து ஒரு உத்தரவு போனதா சொல்லப்படுது. அதே மாதிரி அவருக்கு டெல்லியில இருந்து ஒரு மேலிட உத்தரவு வந்தது. அவருடைய போன் கால்ஸ் செக் பண்ணா தெரியும்னு ஹெட் டிபெட் மாதிரியான மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றாங்க. அதை கடந்து பிரபல நாளிதழுக்கு நிக்கிதா கொடுத்த ஒரு நேர்காணல்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு திமுக கூட எந்த தொடர்பும் கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட எல்லாம் எனக்கு தொடர்பு இருக்குன்னு செய்திகள்ல சொல்றாங்க, அப்படிலாம் எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது. சொல்ல போனா நான் திமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட ஏமாந்திருக்கேன், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரியசாமியோட மகன் மூவேந்தர் அப்படிங்கிற திமுக ஒன்றிய செயலாளர். ஆனா அது எனக்கு திரும்ப இப்போ வரைக்கும் வரல. நான் துணை முதல்வருக்கா இருக்கட்டும், முதல்வருக்கா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நான் பெட்டிஷன் எழுதி போட்டு காத்துக்கிட்டே இருக்கேன். என் மேல இது மாதிரி வீண் சுமைகள் வீண் பழிகள்லாம் சுமத்துறாங்கன்னு அந்த தரப்புல சொல்றாங்க. ஆனா அந்த தரப்பு இப்போது வரைக்கும் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படாமலும் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, நான் இப்போ ஒரு நகையை பறி கொடுத்துட்டேன். நான் ஒரு சாதாரண நபர், இப்படி எடுத்துக்குவோம் இந்த வழக்க. நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன், அதுவும் போன்ல கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது இவ்வளவு வேகமா காவல்துறை இயங்கிருமா? எஸ்பிக்கு தெரியாம, ஐஜிக்கு தெரியாம, டிஐஜிக்கு தெரியாம டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் போர்ஸை இந்த விஷயத்துல இறக்குவாரா? இரவோடு இரவா நடக்குமா? நடப்பதற்கு சாத்தியமா இருக்கா? ஏதாவது முதல்ல என்ன செய்வாங்க? நாங்க விசாரிக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குவாங்க இல்லையா? எஸ்பி உடைய விஷயம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளருடைய விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த பையன் இறந்து போன பிறகுதான் ஸ்டேஷனுக்கே வர்றாரு எஸ்பி. அது வரைக்கும் இந்த விவகாரம் என்னவா இருந்திருக்கு, எங்க போயிருக்கு, யாரு கைது பண்ணிருக்காங்க, எதுவுமே எஸ்பி உடைய நாலேஜுக்கே வரல. இவ்வளவு பெரிய பைபாஸ் பண்ணிட முடியுமா ஒரு சாதாரண நபரால? சரி, ஏடிஜிபி மதுரையில வேற ஒரு வழக்குக்காக இருந்தார். இந்த வழக்குக்காக இருந்தாருலாம் நான் சொல்ல மாட்டேன். வேற ஒரு வழக்குக்காக ஏடிஜிபி மதுரையில முகாமிட்டிருக்காரு. ஏடிஜிபி ஒரு 10 சவரன் நகை காணா போனதுக்கு இவ்வளவு பத்தியும் பைபாஸ் பண்ணி டிஎஸ்பிக்கு போன் பண்ணுவாரா? அதிகார மையத்தினுடைய தொடர்பு இல்லைன்னா இது நடந்திருக்குமா? இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சிரும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தீங்களான்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல. இத வழக்கறிஞர் ஹென்றி திபேன் தான் இதையும் சொல்றாரு வெளி உலகத்துக்கு. அப்ப கேட்கும்போது, இல்லைங்கய்யா, இன்னைக்கு காலையில சிசிடிவி ஃபுட்டேஜ போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் ஹெச்ஆர்என்சியினுடைய ஆபீசர் நிறைந்த நீதிமன்றத்துல சொல்றாரு. அப்போ ஒரு ப்ரொசீஜரை கேட்கறாங்க நீதிபதிகள். என்ன ப்ரொசீஜர் கேட்கறாங்கன்னா, சரிங்க, கைப்பற்றிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ கைப்பற்றி கொண்டு போகிற போது காவல்துறை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா 65B சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். 65B சர்டிபிகேட் என்ன அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பத்தை நீங்க ஒரு மொபைல் போனை கேப்சர் பண்றீங்கன்னா அந்த மொபைல் போன் என்னவாக இருந்தது, அதுல என்னென்ன ஆவணங்கள் இருந்ததுங்கிற அடிப்படையில நீங்க எடுத்திருக்கீங்கிறத 65B ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும்போது காவல்துறை தரப்புலையும் பதில் இல்லை, அந்த ஹெச்ஆர்என்சி ஆபீசர் ராமச்சந்திரனும் பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரு. இப்பதான் நீதிபதி SM சுப்பிரமணியம் சொல்றாரு, இந்த வழக்கை வேறு ஒரு கோணத்துக்கு எடுத்து செல்வதாக காவல்துறை நினைக்கிறது, அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். இது நீதிபதி SM சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏன் நீங்க அந்த சிசிடிவியை கைப்பற்றீங்க? அதுவும் ப்ரொசீஜர் பண்ணாம அங்கேயும் பைபாஸ் பண்றீங்க ஆச்சா? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு நீதிபதி. அப்போ காவல்துறை தரப்புல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹென்றி திபேன் அங்க சொல்றாரு, சார் இவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதாக சொல்றாங்க. எவிடன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னா,
அங்க சார்ஜில் இருக்கிற ஒரு ஏஎஸ்பி, அதாவது அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து கோணி பையில எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு. அங்க கிரைம் நடந்ததற்கான ஆதாரங்கள், ஒரு சின்ன துகள் கூட ஒரு ஆதாரம் தான், ஒரு சின்ன துரும்பு கூட ஒரு ஆதாரம் தான். அந்த பையனுக்கு வாயில மிளகா பொடி போட்டாங்க அப்படின்னு கூட இருந்து யாரு, அந்த 3-4 பேர் தாக்குதலுக்கு உள்ளா இருக்கிறாங்கல்ல, 3 பேர் 4 பேரை கூட்டு போனாங்கல்ல, அந்த 4 பேர் சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட நபர் அஜித் குமாரினுடைய சகோதரரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என்னுடைய சகோதரனை என் கண்ணு முன்னால அடிச்சாங்க, அவன் கண்ணு முன்னால என்ன அடிச்சாங்க. அந்த பையன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்ப கூட சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொல்றாரு, வாயில மிளகா பொடி போட்டாங்க, அவனுக்கு தொண்டை வறண்டுருச்சு, ஒரு கட்டத்துல மலம் கழித்தான், ஒரு கட்டத்துல ரத்தமாக சிறுநீர் கழிச்சிருக்கிறான் அப்படின்றதெல்லாம். இப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்ல, என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும்ல. அப்ப ஏன் இதை வந்து நீங்க வந்து சிஸ்டத்துக்கு வெளியிலேயே தொடர்ச்சியாக செஞ்சிருக்கீங்க? இன்னொன்னு என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அவசர கதியில ஞாயிற்றுக்கிழமை காலையில உடல் கூறாய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை பெருசானதற்கு பிறகுதான் முழுமையான உடல் கூறாய்வு செய்யறத கேமரால ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்டிங்கோட தான் உடல் கூறாய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு மருத்துவர், நியாயமான மருத்துவர்கள் சிலர் இருக்கத்தானே செய்வாங்க, அந்த மருத்துவர் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில தான் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உடல் கூறாய்வை செஞ்சு இந்த 42 இடங்கள்ல காயங்கள் இருந்தது, இந்தந்த மாதிரியான தாக்குதல்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அதன் பிறகு வெளிப்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், இதுல தொடக்கத்திலிருந்து கடைசி வரை எல்லாமே இல்லீகலாகவே நடந்திருக்கு. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய மரணங்கள் நடந்தா வழக்கமா புதைக்கத்தானே செய்வாங்க, ஏன் உடலை எரிக்கிறாங்க? உடலை எரிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அப்போ திட்டமிட்டு எல்லாவற்றையும் சட்டத்துக்கு புறம்பாகவே சிஸ்டத்துக்கு வெளியில வச்சே முடிக்கிறாங்க. போலீஸ் போர்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க மஃப்டியில போறாங்க, போலீஸ் வாகனத்தை பயன்படுத்தல, தனியார் வாகனத்தை பயன்படுத்தி போறாங்க. நீங்க பாருங்களேன், அந்த காணொலி ஒண்ணு வெளியாச்சு இல்ல, இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல நான் தான் அந்த காணொலியை வெளியிட்டேன், என்ன மிரட்டுறாங்கன்னு ஒரு தம்பி பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினார்ல, அந்த தம்பி பண்ணிருக்கிற வீடியோல ஒரு போலீஸ் கூட உடை அணிந்து இல்ல, யூனிஃபார்ம் போட்டு இல்ல, பைப் வச்சு கையில வச்சுட்டு அடிக்கிறாங்க, இன்னொருத்தர் பக்கத்துல நிக்கிறாரு, எல்லாருமே மஃப்டியில இருக்காங்க, சாதாரண உடை அணிஞ்சிருக்காங்க. அப்போ நீங்க வந்து டியூட்டிலையும் இல்ல, லோக்கல் ஸ்டேஷனுக்கும் கூட்டு போகல, வெளியில கூட்டு போறீங்க, வெளியில வச்சு அடிக்கிறீங்க, மாட்டு தொழுவத்துல வச்சு அடிக்கிறீங்க, அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்க்கு பேக் சைட்ல கொண்டு போய் கொட்டகையில போட்டு அடிக்கிறீங்க. எல்லாவற்றையுமே நீங்க வந்து வெளியிலேயே செய்து முடிப்பதற்கு தயாராகிறீங்க. அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு 50 லட்சம் ரூபாய் பேரத்தையும் வெளியிலேயே சிஸ்டத்துக்கு வெளியிலேயே வச்சு முடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா இந்த அம்மாவுக்கு எந்த இன்ஃபுளுயன்ஸுமே இல்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குமா? நீங்க 2 நாளா அரசு இயந்திரமே முழுமையாக இந்த விஷயத்துல ஈடுபடுவதற்கான ஒரு ஏற்பாடாக நடந்திருக்கு. இந்த விஷயம் முதலமைச்சர் கன்சர்ன் ஆகிறாரு, இதுல டிஜிபி வர்றாரு, டிஜிபி ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாரு, ஏடிஜிபி என்ன நடந்திருக்குங்கிறத விசாரணைக்கு உட்படுத்துறாங்க, துறை ரீதியான கூட்ட தலைமைச் செயலகத்துல உடனடியாக கூட்டுறாரு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒரு அரசு இயந்திரமே இந்த வழக்குல முடுக்கி விடப்பட்டிருக்கிற ஒரு சூழல்ல இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு, ஊடக வெளிச்சம் வந்ததற்கு பிறகும் அந்த நபரை இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் எதுவுமே செய்யாம இருக்கு. ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல, உண்மையிலேயே காணா போச்சான்னு கூட கேட்கல, காணா போச்சுன்னு நீங்க சொல்றதுக்கான ஆதாரம் என்னன்னு கூட கேட்கல. அவங்க நாள்தோறும் ஒரு காணொலிகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ தனி ஒரு ரூட் போட்டு அவங்க ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு செய்தி வருது தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்லி. ஏன் போலீஸ் இது வரைக்கும் அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல? அப்ப அதிகார மையம் ஏதோ ஒன்று தொடர்பு இல்லாமல் இவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் 2.5 லட்சம் பணம் கொடுத்தேன், உங்ககிட்ட 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குற காட்சியை பாக்குறோம். நீங்க 2.5 லட்சம் கொடுத்துட்டேன்றீங்களா? எந்த ஒன்றிய செயலாளர்? எங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க? என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க? ஏன் அந்த வழக்கு அதுக்கப்புறமா நடத்தல? அதுல நடந்தது என்ன? உண்மையை நீங்க வெளிப்படுத்த தயாரா இருக்கீங்களா? எந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்தீங்க? எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா? ஆக அதிகார மையத்தோடு மிகப்பெரிய தொடர்பு. 2 மாதிரியாக செய்திகள் வருது. ஒண்ணு, யாரோ ஒரு IAS அதிகாரி, தலைமைச் செயலகத்தில் இருந்த அதிகாரி, இவருடைய தந்தையாருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், அவர் மூலமாகத்தான் உத்தரவு வந்தது என்று ஒரு செய்தி. அவர் தான் ADGP கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு செய்தி, இவருக்கே நேரடி தொடர்பு பல அதிகார மையத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளோடு இருந்தது அப்படிங்கிற செய்தி. இதுல எது உண்மைன்றதெல்லாம் பின்னம் பிற்பாடு தெரிய வரும். ஆனா அதிகார மையத்தினுடைய முழு தொடர்பை பயன்படுத்தித்தான் இவ்வளவு விஷயத்தையும் செய்திருக்கிறார்கள். எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றதெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலை.
இதுல சாதிய ரீதியான விஷயங்களும் சில இருக்கிறதா ஒரு சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவருது. அதுக்கு பிறகாக தான் இவரும் அதே சாதிங்கிற விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த விஷயம் ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு பழிவாங்கலா கூட இருக்கலாம். அவர் வந்து 500 ரூபாய் கேட்டாங்க, அது 100 ரூபாய், அதுக்கப்புறம் 50 ரூபான்னு மாறுச்சு. நிக்கிதாவும் அதை ஒரு சில வீடியோஸ்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஒரு பழிவாங்கலுக்காக இது நடந்ததாகவும் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ஈகோ சார்ந்து நடந்த விஷயம்தான். அதாவது நம்ம யதார்த்தத்தை பேசுவோமே, இதுல சாதி ரீதியான அணுகுமுறை 2 பேரும் ஒரே சாதின்னு தான் சொல்றாங்க. வெவ்வேறு சாதிகள் இல்ல, 2 பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் தான் சொல்றாங்க. நான் இதுல சாதி வந்துருச்சு மதம் வந்துருச்சுலாம் நினைக்கல. முழுக்க முழுக்க நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட நீ 500 ரூபாய் கேட்கறியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்ற அந்த மனநிலையினுடைய வெளிப்பாடுதான். ஏன்னா அதை அவங்களுடைய முதல் காணொளியிலேயே வெளிப்படுத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு வந்து வீல் சேர் அக்சஸ்ங்கிறது ஃப்ரீ தான். அவங்க கேட்கறாங்கல்ல, வீல் சேர் ஃப்ரீ தானே, எதுக்கு நீ காசு கேட்கறேன்னு. வீல் சேர் ஃப்ரீ தான், ஆனா அதை தள்ளிட்டு போறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ன்றது ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? நீங்க ஹோட்டல்ல காசு கொடுத்து தான் சாப்பிடுறீங்க, கொடுத்ததுக்கு சாப்பாடு, காசு கொடுத்ததுக்கு சாப்பாடு, சாப்பாடு கொடுத்ததுக்கு காசு முடிஞ்சு போச்சு. ஏன் டேபிள் துடைக்கிற அந்த தம்பிக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் சிரமப்பட்டு துடைக்கிறான், அவனுக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது தானே. அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கட்டும், அவன் ஒரு மகிழ்ச்சி அடைவான்ற அடிப்படையில தான். உங்க அம்மாவை நீங்க தள்ளாம அவனை தள்ள சொல்றீங்க. பெத்த தாய் தானே, நீங்க தள்ளிட்டு போக வேண்டியதானே, ஏன் அவரை தள்ள சொல்றீங்க? அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? யாரோ ஒருவன் வேலை செய்வதற்கு கிடைத்தா அவன் உங்களுக்கு இலவசமா சர்வீஸ் பண்ணணும். ஏன் அவன் என்ன உங்களுக்காக நேர்ந்து விட்டவனா? உங்களுக்கு அடிமையாக அவங்க குடும்பத்துல கொண்டு வந்து விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல. அப்ப அவன் ஒரு 500 ரூபாய் கேட்கறான் அப்படிங்கிறத நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்கன்னா, என்கிட்ட நீ 500 ரூபாய் மிரட்டி கேட்கறியா, சண்டை போடுறியா, நான் யார் தெரியுமா, நான் என்ன செய்யறேன் பாருன்ற அந்த ஈகோ தான் முழுக்க முழுக்க. அப்ப இப்ப நகை இந்த இருந்ததாங்கிறதே குற்றச்சாட்டு இங்க வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா? 100 விழுக்காடு அது சந்தேகமா தான் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், என்ன நகைன்னு நீங்க இது வரைக்கும் ஏன் சொல்லவே இல்லை? 10 வீடியோஸ்ல சவரன் ஒன்னு நகை, ரெண்டுல 10 சொல்றாங்க. 2 வளையல், மோதிரம், செயின் இதெல்லாம் சொல்றாங்க. சரி, படம் எங்க? ஒண்ணு வேணாம், எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு திருமண நிகழ்வுக்காக என்னுடைய உறவினர் ஒருவர் போயிருக்கிறாரு. போன இடத்துல ஒரு 6 சவரன் ஆரம் அட்டிகைன்னு சொல்றாங்கல்ல, அது காணாம போச்சு. நாங்க காவல் நிலையத்துல போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். எங்க அந்த மண்டபம் சம்பந்தப்பட்டிருக்குதோ திருச்சியில, அந்த மண்டபத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காவல்துறை இடத்துல போய் புகார் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட நானே நேரடியாக பேசுறேன், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொடர்பை பயன்படுத்தி. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே வார்த்தை, இன்ஸ்பெக்டர் சார் எல்லாம் ரைட்டு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிருக்கோம், என்ன அட்டிகை அவங்க போட்டு வந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்னு கேட்கிறாங்க. இப்ப போட்டுட்டு வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கும்? அது அவங்களோட நகைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கும்? அது அவங்க வீட்டுல, அவங்க தாயார் வீட்டுல போட்டது. இப்ப நாங்க என்ன தெரியுமா பண்ணணும், வீடியோகிராஃபின்னு ஒண்ணு நடக்கும்ல கல்யாணத்துல, அந்த வீடியோகிராஃபர்ட்ட ஒரு பைட் வாங்குறோம். இந்த பொண்ணு மணப்பெண்ணோடு மேடையில் இருக்கிற போது அந்த நகை அணிந்திருக்கா அப்படிங்கிற வீடியோ. அதற்கு முன்பு ஏற்கனவே வேறு வேறு நிகழ்வுகள் அந்த நகையை அணிந்திருக்கும் இல்லையா, அந்த போட்டோ 2 எடுத்து, இந்த நகை இதற்கு முன்பு அணிந்திருந்தது, இந்த நகை தான், இங்க பாருங்க வீடியோல இந்த நகை இருக்கு, இந்த நகை தான் காணாம போயிருக்குங்கிறத கொடுத்த பிறகுதான் அவங்க அதை வச்சு தேடுதல் நடத்தினாங்க. அதன் பிறகு கண்டறிஞ்சாங்க. 15 நாட்கள் கழிச்சு கண்டறியப்பட்டுச்சு. கண்டறியப்பட்ட நகையை எடுத்து கொடுத்தாங்க. அது வேறு மாதிரியான வழக்கு. நான் அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன கேட்கிறாரு, சார் என்ன நகைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதை அவங்க போட்டு வந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா, இதை கேட்கிறாருல. ஏன் இந்த சண்முக சுந்தரம்ன்ற டிஎஸ்பி கேட்கல? கேட்டிருக்கணும்ல. 10 சவரன் நகை இன்னைக்கு சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, வளையல் அது இது எத்தனையோ நகைகளை சொல்லலாம். இந்த நகைய நீங்க போட்டிருந்ததுக்கான ஆதாரம் இருக்கா, அது கார்ல இருந்துச்சுங்கிற ஆதாரம் இருக்கா, என்ன ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க? சரி, அந்த தம்பி வெளியில வர்றான்ல, ஹேண்ட்பேக்ல இருந்து நகையை எடுத்துட்டு வர்றான், என்ன பண்ண முடியும்? அவன் செக்யூரிட்டி யூனிஃபார்ம்ல இருந்திருக்கான் இல்லையா? செக்யூரிட்டி யூனிஃபார்ம்ல பாக்கெட்ல தானே வச்சிருக்கணும். அவன் நடந்து வர்ற காட்சிகள்லாம் அவன் பாக்கெட்ல வச்சிருக்கிறதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதான்னு நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜா ஆய்ந்து பாத்தீங்களா, ஆய்வு செய்தீங்களா? எப்படி நீங்க அடிச்சீங்க? எதன் பொருட்டு நீங்க அடிச்சீங்க? அதாவது கொலை நடத்துவதற்கு தயாராகி நீங்க அவனை தாக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல. என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க அடிச்சு ஒப்புக்கொள்வதற்கு அவனிடத்துல இருந்து ஒரு வாக்குமூலத்தை நீங்க கேட்கறீங்க. அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் திருட்டுப்பட்டத்தோட போகக்கூடாதுன்னு தன் உயிரை விட்டுருக்கான். இங்க இதுதான் நடந்திருக்கு. அப்போ நீங்க நகை வச்சிருந்ததுக்கான ஆதாரம் இல்ல, நகை பறி போச்சுன்னு சொல்றதுக்கான ஆதாரமும் இல்ல, அந்த தம்பி மீது குற்றம் சுமத்தினீங்களா, அதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப நகை இருந்துச்சாங்கிற கேள்வி இயல்பாகவே வரும் தானே. இருந்திருந்தா இவ்வளவு சந்தேகங்கள் எழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு நான் கேட்கிறேன்,
நீங்க ஏன் கம்ப்ளைண்ட்டை லீகலா பண்ணல? ஏன் கம்ப்ளைண்ட் லீகலா பண்றதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது? லெட்டர் எழுதி கொடுக்கணும்ல காவல்துறைக்கு, இப்படி வந்தேன், இந்த மாதிரி நடந்தது, இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்க சொல்லணும்ல. நீங்க அது கூட என்ன சொல்றீங்க, நான் அவசர கதியில இருந்தேன், அதுக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்க. அவசர கதியில இருந்தா ஏன் நகை காணா போச்சுங்கிற விஷயத்த பெருசாக்குறீங்க? போய் ஸ்கேன் எடுத்துட்டு அம்மாவை வீட்டுல விட்டுட்டு பொறுமையா கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. மறுநாள் கம்ப்ளைண்ட் பண்ணா எடுக்க மாட்டாங்களா? நான் இந்த மாதிரி இருந்தேன், எங்க அம்மாவோட இருந்தேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், ஸ்கேன் சென்டருக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி நடந்தது, எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வர்றேன் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றதுக்குன்னு சொல்லலாமே. ஏன் நீங்க அதை செய்யல? அப்போ திட்டமிட்டு இது முழுக்க முழுக்க ஈகோ சம்பந்தப்பட்டு நடந்திருக்கு. என்ன நீ சேலஞ்ச் பண்றலடா, என்கிட்ட நீ சண்டை போட்டல, உன்னை நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி ஒரு திருட்டு பட்டத்தை அவர் மீது சுமத்தியதாகத்தான் இந்த சம்பவங்களின் மூலமாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. உண்மையிலேயே காணா போயிருக்குன்னா ஆதாரத்தை ஒப்படைங்க. காவல்துறை அது முழுமையான விசாரணை. நான் கேட்கிறேன், ஏன் விசாரணை வளையத்துக்குள்ள இன்னும் இந்த அம்மாவை நீங்க கொண்டு வரல? எது தடுக்குது? அதெல்லாம் இல்லாம வெறும் வாய்மொழியாகவே சொல்லி திட்டமிட்டு 10 சவரன் 10 சவரன் என்று நகை குறித்து மட்டுமே பேசுவது என்பது இல்லாத நகையை இவர்கள் காணாமல் செய்து விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்ததாகத்தான் பொருள் கொள்ளப்படும். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.